ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம பல பதிவுகளாக தொடர்ந்து ஆன்மீக வீடியோஸ் தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமி திருக்கோவில். திருக்கோவில்னு சொல்கிறத விட இது மகா கோவில்னு சொல்லணுங்க. அதுக்கு இந்த குளம்தான் சாட்சி. வாசலில் வலதுபுறமாகவே முதல்ல நமக்கு இந்த குளம்தான் நம்மளை வரவேற்குது. இதை பார்த்துட்டு அப்படியே தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரைக்கும், அதாவது அந்த பச்சை கலரில் ஒரு போர்டு தெரியுதா, அது வரைக்கும் போகணும். அதையும் தாண்டியும் உள்ளே போகணும். அந்தளவுக்கு பெரிய கோயில். நடந்து 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 ஒவ்வொரு பிரகாரமாக கடந்து தான் நம்ம கோயில் உள்ளேயே போக முடியும். இந்த கோவில் எண்ணில் அடங்காத சிறப்பை தன்னுள் அடக்கின கோவில்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாங்க. ஏன்னா முக்கியமான சிவஸ்தலங்கள் 6ன்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்றாக இந்த கோவில் இருக்குது. பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் முதன்மையான ஒரு ஸ்தலம். அது மட்டுமே இல்லை, மருத மரத்தை ஸ்தல விருட்சமாக கொண்ட கோவில்கள் உலகத்திலேயே 3 தான் இருக்குது. அது அத்தனையும் நம் இந்திய தேசத்தில் தான் இருக்குது. அதில் முதல் ஸ்தலம் கர்னூலில், அதாவது ஆந்திர மாநிலம் கர்னூலில் இருக்குது. மீதி 2ம் தமிழகத்தில் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்த திருவிடைமருதூர் கோவில், மற்றொன்று திருநெல்வேலியில் இருக்குங்க. இந்த 3 ஸ்தலங்களையும் தலைமருதூர், இடைமருதூர், கடைமருதூர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தலத்தை இடைமருதூர் அப்படின்னு தான் அழைச்சிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் அது மரியாதைக்கான திருவை முன்னாடி சேர்த்து திருவிடைமருதூர் அப்படின்னு மறுவிடுச்சு. ஸோ இந்த கோவிலில் இவ்வளவு சிறப்புகள் இருக்குது. இதில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. அதையும் ஒவ்வொன்றா சொல்கிறேன். இப்போ நம்ம கோயில் பிரகாரங்களுக்குள்ளே நடந்து நடந்து வந்துக்கிட்டு இருக்கோங்க. இங்கே பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான மகாநந்தி சிலை இருக்குது. தஞ்சாவூரில் தான் நந்தி பிரசித்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கோவில்லையும் மகாநந்தி ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. ரொம்ப பிரம்மாண்டமான வடிவில் அழகாக அமைச்சு வர்ணம் தீட்டி பாதுகாப்பெல்லாம் பண்ணி பாதுகாத்துட்டு வராங்க. இதை தாண்டி நம்ம உள்ளே வந்து கருவறையோ எந்த வீடியோவும் எடுக்க அலவுட் கிடையாது. ஸோ சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கருவறைக்கு வெளிப்பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே ஸ்தல விருட்சம், கிணறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் சின்ன சின்ன சன்னதிகள் இருக்குது. இந்த கோவிலில் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உகந்த 27 லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. எந்த தோஷம் உள்ளவங்களாக இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்தால் தோஷங்கள் அத்தனையும் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது மிக பெரிய நம்பிக்கையாக இருக்குது. இந்த கிணறை பாருங்கள், இது சிங்க கிணறு. சிங்க வாய் மாதிரியே இருக்கு இல்லையா? நாங்கள் கூட முதல்ல இது ஏதோ சாதாரண சிங்க பொம்மை மாதிரி தான் நினச்சோம். ஆனால் இது பார்த்திங்கன்னா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கிணறுக்கு இறங்கி கீழே போகிறதுக்கான படிகட்டை மேல் பக்கம் பார்த்திங்கன்னா கூரையை வந்து சிங்கம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ அழகாக அந்த காலத்திலேயே நுட்பமாக கட்டியிருக்காங்க பாருங்கள். இதை பார்த்துட்டு நம்ம கடந்து வரும்பொழுது இந்த இடத்துல தான் நம்ம மருத மரம் இருக்குது. அதாவது நான் முன்னாடியே சொன்ன ஸ்தல விருட்சம். இந்த ஸ்தல விருட்சத்துக்கிட்டையும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அம்பாள் சன்னதி இருக்குது. அதை சுற்றி வந்துட்டு நம்ம வந்து வழிபட்டுட்டு அடுத்து தாயார் சன்னதியை நோக்கி போக போகிறோம். ஸோ நம்ம இந்த கோவிலில் எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். மதுரையில் தோன்றிய பாண்டிய குல மன்னனான வரகுண பாண்டியனுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி வரகுண பாண்டிய மன்னன் தன்னுடைய குதிரையில் வந்துட்டு நகர்வலம் போயிட்டு இருந்தப்போ தன் குதிரையினுடைய கால் பட்டு ஒரு அந்தனர் வந்து இறந்து போகிறார். இது மன்னருக்கு தெரியாமல் நடந்திருந்தாலும் கூட இதன் காரணமாக மன்னருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சு கொள்ளுதான். அது மட்டும் இல்லாமல் அந்த அந்தனருடைய ஆன்மாவும் இவரை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிருக்கு. இதனால் மதுரையில் உள்ள சோமசுந்தரர்கிட்ட போய் தன் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும்னு வேண்டிக்கிட்டப்போ அவர் தன்னுடைய கனவுல தோன்றி திருவிடைமருதூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டா உன்னுடைய தோஷமெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். மன்னர் கோவிலுக்குள்ள நுழையும் பொழுதே அவருடைய பிரம்மஹத்தி தோஷமும் ஆன்மாவும் வெளியவே நின்று விட்டதாம். இதன் காரணமாக சிவபெருமான், நீ வெளியில் செல்லும் பொழுது வந்த வழியாக போகாமல் மாற்று வழியாக திரும்பி வேறு பக்கமாக போயிடு, அப்போ உன்னுடைய தோஷம் உன்னை விட்டு விலகிடும்னு சொன்னாராம். அதன்படியே மன்னரும் செய்தாராம். அதோடு அவருடைய தோஷம் விலகிடுச்சான். அதே நம்பிக்கை தான் இன்றைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு இருக்கோம். நம்ம கோவிலுக்கு உள்ளே போகிறது ஒரு வழியாக இருந்தாலும் வெளியில் வர்றது வேறு வழியாக தான் வருவோம். இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய தோஷங்கள், நம்மளை பின்தொடரும் எந்த ஒரு தீய சக்தியாக இருந்தாலும் நம்ம விட்டு விலகிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ ரொம்ப அழகான கோவில் இல்லையா? ஸோ பார்க்க இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு எங்களுக்கு. அம்பாளையும் நாங்கள் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கோவிலின் நம்பிக்கைப்படி ஒரு வழியாக உள்ளே போய்
வேறு வழியாக வெளியே வந்தாச்சு. நாங்கள் உள்ளே போனது இந்த வழியாக, ஆனால் வெளியில் வரும்போது கோவிலை நல்லா சுற்றிட்டு அம்பாள் சன்னதியை பார்த்துட்டு இந்த பக்கமாக வெளியே வந்தாச்சு. ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் கும்பகோணத்துக்கு 9 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்கும். ஸோ கட்டாயமாக ஒரு வாட்டி குடும்பத்தோடு போய் தரிசித்துட்டு வாங்க. மகாலிங்க சுவாமி ஆசி உங்கள் அத்தனை பேருக்கும் கிடைக்கணுன்ட்டு நானும் வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.